தங்கவேணி அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், பேசுங்க. சார் என் பேர் தங்கவேணி. என்னோட அப்ளைன் வந்து சங்கீதா மேம், சசிரேகா மேம், கோபி சார், பானுப்பிரியா மேம். சார் நான் இதுக்குள்ளே வந்ததே ஒரு அதிசயம் தான் சார் சொல்லுவேன். ஏன்னா நான் அப்போ ரொம்ப மன உளைச்சலில் இருந்தேன் சார். அப்போ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் பார்த்தேன் சார். ஒரு கயிறு பிடிச்சி அப்படியே வர்றது, ஒரு பாதாளத்துக்குள்ளே நம்ம இறங்கி நம்ம ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும்போது ஒரு கயிறு கிடைச்சா நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்ததுங்க சார் இந்த வெஸ்டேஜுக்குள்ளே நான் வந்தது. அதுக்கப்புறமா இதில் இருக்கிற ட்ரைனிங் சார், நம்ம இதில் பணம் சம்பாதிக்கிறத தாண்டி நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைச்சதுங்க சார். எனக்கு இதில் எனக்கு வந்து நான் ரொம்ப பயந்தாங்க சார், பேசுறதுக்கு பயப்படுவேங்க சார். இதில் வந்து எனக்கு கிடைச்சது என்னன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை கிடைச்சதுங்க சார். நம்பிக்கை, அதுக்கப்புறம் நம்ம ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற ஒரு வெறி வந்ததுங்க சார். இதில் தொடர்ந்து நம்ம எதை பண்ணுறோமோ அதை நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறது கிடைச்சிதுங்க சார். அதுக்கப்புறமா சம்பாதிக்க அப்போல்லாம் என்கிட்ட சுத்தமாக பைசாவே இல்லைங்க சார். அப்போது நான் நான் சேர்ந்து ஒரு 15 நாள்லையே இதில் வந்து நம்ம ஏதாவது பண்ணணும், இன்கம் பண்ணுறதுக்கான வழிதான் இது. அப்போலாம் ஃபினான்சியலில் ரொம்ப டவுனில் இருந்தேன். அப்போ கிடைச்சது என்னன்னா, மேம் சொல்லுவாங்க, பானுப்பிரியா மேம், நம்ம எந்த செயலை செய்யறதுக்கும் நம்ம காரணம் சொல்லக்கூடாது, நம்ம வந்து அதை செய்யறதுக்கான முயற்சி தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அடிக்கடி அதை சொல்லுவாங்க சார். எனக்கு இதில் 4 விஷயம் நான் கற்றுக்கிட்டேங்க சார். ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க ஜென்யூனாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மேம் சொல்லுவாங்க, இதாவது தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்த. அப்போ இதில் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது இதில் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதுவும் எனக்கு கிடச்சிதுங்க சார். இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நான் இதுக்குள்ளே நிறையா என்னோடய வாழ்க்கையும் மாறி இருக்குங்க சார். ஃபஸ்ட்டு அதை தான் நான் சொல்லுவேங்க சார். இங்கே நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு என்னோட ஹாஸ்டலில் நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க சார். அவ்வளோ லோ இதில் இருந்து இதுக்கு நான் வெஸ்டேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிது, என்னாலையும் இதை செய்ய முடியுங்கிற இது வந்துச்சுங்க சார். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தான் சார் நான் ப்ராடக்ட் வாங்கினேன். வாங்கி யூஸ் பண்ணப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க சார். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தர்கிட்டையா நான் சொன்னேங்க சார். நான் சொன்னது எல்லாமே வந்து எல்டிபி அனுப்புவேன். அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு நோ சொன்னாங்கன்னா நான் சொல்கிற ஒரே வார்த்தை, இதில் லைஃப் மாறும், நீங்கள் பணம் சம்பாதிப்பீங்க, கண்டிப்பாக இதில் சம்பாதிக்கணும். அதையும் தாண்டி உங்கள் மனசில் என்ன வேதனை, என்ன கஷ்டம் இருந்தாலும் இங்கே வந்தால் இந்த ட்ரைனிங் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு லைஃப் சேஞ்ச் கிடைக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், ஒரு வாரம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஆனால் அப்படி வந்தவங்க தான் சார் எனக்கு என் டீம் மெம்பர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார். அவங்களோட சப்போர்ட்னால தான் சார் நான் வந்து 8% வந்திருக்கேன். அமௌண்ட் இல்லைன்னாலும் நான் சொல்லுவாங்க செய்ய முடியும்னு நினச்சா நம்ம கண்டிப்பாக செய்வாங்க. இந்த மந்த்து நான் வந்து 150 டிவி பண்ணதே எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க சார். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னும் நான் பண்ணுவேங்க சார். அதுக்கப்புறமா என் டீமை டெவலப் பண்ணுவேங்க சார். என் டீமில் ஒருத்தர் கூட நான் விட மாட்டேன் சார். நான் இப்படி வந்தனோ அவங்களால தான் நான் வந்திருக்கேன். அப்போ அவங்களே நான் விட மாட்டேன் சார். இந்த டீமை டெவலப் பண்ணுவேன், கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ணுவேங்க சார். உங்கள் கையில் நான் அவார்டு வாங்குவேங்க சார். நான் வந்து உண்மையாகவே எனக்கு இது வாய்ப்பு கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்கள்கிட்ட பேசுனதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு இந்த லீடர் மெயினாக இதில் இருக்கிற லீடர் எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார். ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க சார். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச்.